யார் வந்தாலும் யார் போனாலும் இந்த சோசியல் ஆர்டர் பாதிக்கப்படக்கூடாது. எத்தனை படையெடுப்புகள் நடந்தாலும், எத்தனை ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் இந்த சோசியல் ஆர்டர் கூடாது. பிராமணர்களுக்கு தனி வாழிடம், சத்ரியா, வைசியா, சூத்ரா ஆகியோருக்கு தனி வாழிடம், அவுட்காஸ்ட் இந்த 4 வருணத்திற்கு உட்படாதவர்களுக்கு தனி வாழிடம், இவர்களுக்கு தனி சுடுகாடு, தனித்தனியான சுடுகாடு. The well designed social structure based on varnasrama dharma, based on மனுஸ்மிருதி. அப்போது கல்வி குறிப்பிட்ட சிலருக்கானது மட்டுமே. எல்லோரும் படிக்க முடியாது. இவருக்கு கல்வி உண்மையிலேயே இவர் வச்சிருக்கிற சர்டிபிகேட், எஜுகேஷனல் சர்டிபிகேட் உண்மையா என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் எழுகிறது. ஏன்னா இவருடைய எஜமானரே அப்படி ஒரு பொய்யான சான்றிதழ் கொடுப்பதாக. இவருடைய எஜமானர் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கல்வி சான்றிதழ் MA என்று போடப்பட்டதாக சொல்லுகிறார்கள். தேடி பார்த்தால் அவருடைய பெயரில் பள்ளிக்கூடத்தில் கூட சர்டிபிகேட் தேட முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். அவர்தான் மிக உயர்ந்த ஆட்சி பொறுப்பிலே இன்றைக்கு இருக்கிறார். அவருடைய சீடராக இருப்பவர் அந்நியர்களை விமர்சிப்பது, குறிப்பாக கிறிஸ்தவ மிஷனரிகளை விமர்சிப்பது, அவர்களால் தான் இந்த கலாச்சாரம் பாழ்பட்டு விட்டது என்று சொல்லுவது. அவர்கள் சொல்லுவதிலேயும் ஒரு பொருள் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் வருகைக்கு முன்பு இந்திய சமூகம் எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொண்டால்தான் அவர்களின் கோபத்தில் உள்ள அடிப்படையான காரணத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் சமூக நீதியை பற்றி பேசுகிறோம். அது ஒரு பரிணாம வளர்ச்சி. அரசியல் களத்திலே, சமூக களத்திலே, கல்வி தளத்திலே, ஆட்சி நிர்வாக தளங்களிலே இன்றைக்கு எல்லா பகுதிகளிலும் ஓங்கி உரத்து முழங்குகிற ஒற்றை முழக்கம் சமூக நீதி என்பதாக இருக்கிறது. சமூக நீதி என்ற ஒன்று இன்றைக்கு பேசப்படுகிற பொருளாக மாறியிருக்கிறது என்றால் அதனுடைய எதிர்மறை என்ன என்று நாம் தேடி பார்க்கிற போது அதற்கு நேர் எதிர்மறையான ஒரு சொல்லாடல் மனு நீதி என்பதுதான். மனு நீதி என்பதுதான், குலத்துக்கு ஒரு நீதி என்பதுதான் மனு நீதி. மனுஸ்மிருதியை வலியுறுத்துகிற நீதி குலத்துக்கு ஒரு நீதி. குலத்துக்கு ஒரு நீதி என்றால் ஆண் குலத்துக்கு ஒரு நீதி, பெண் குலத்துக்கு ஒரு நீதி, வர்ணங்களுக்கு ஒரு நீதி, சாதிகளுக்கு ஒரு நீதி, ஒரு சாதிக்கு ஒரு நீதி. இது பாகுபாடுகளை அடிப்படையாக கொண்ட நீதி, மனு நீதி. டிஸ்கிரிமினேஷன். ஏன் நாம் இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறோம் என்பதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக ஒரு குறிப்பிட்ட மதத்தை இவர்கள் விமர்சிக்கிறார்கள் என்ற கேள்வி எல்லா இடங்களிலும் எழுப்பப்படுகிறது. கிறிஸ்தவத்தை விமர்சிக்காத திருமாவளவன், இஸ்லாத்தை விமர்சிக்காத திருமாவளவன் எங்கள் மதத்தை மட்டும் ஏன் விமர்சிக்கிறார், இவர் அவர்களின் கைகூலி என்றெல்லாம் ஆவேசமான விமர்சனங்களை வைக்கிறார்கள். ஒரு உண்மையை மாணவ செல்வங்களாக இருக்கிற நீங்கள் எந்த சார்பும் இல்லாமல் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய உள்ளத்தை முதலில் வெற்றிடமாக்கிக் கொண்டு முன்கூட்டிய எந்த சிந்தனையையும் வைத்துக் கொண்டு இந்த கருத்தை நீங்கள் உள்வாங்கக்கூடாது. என்ன கருத்து என்றால், உலகில் பல மதங்கள் உண்டு. அந்த மதங்கள் என்பவை அமைப்புகள் தான். அது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். கிறிஸ்டியானிட்டி என்பது ஒரு தியரி, RC என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன். கிறிஸ்டியானிட்டி என்பது ஒரு கோட்பாடு, கிறிஸ்தவம் என்பது ஒரு கோட்பாடு. ரோமன் கேத்தலிக் என்பது ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், அது ஒரு அமைப்பு. மதம் என்பது ஒரு அமைப்பு. அந்த மதம் உள்வாங்குகிற கோட்பாடு என்பது பொதுவானது. அது மானுடத்திற்கு, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் பொதுவான ஒரு கோட்பாடு. அந்த மதத்தை சாராமல் கூட நான் அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியும்.
நான் ஆர்சியாக இல்லாமல் இருக்கலாம், சிஎஸ்ஐயில் சேராமல் இருக்கலாம், நான் எந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்கும் போகாதவனாக இருக்கலாம், நான் பெந்தகோஸ்தாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்டியானிட்டியை நான் ஏற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்டியானிட்டி என்பது ஒரு பிலாசபி, இஸ்லாம் என்பது ஒரு பிலாசபி, இந்துயிசம் என்பது ஒரு பிலாசபி. ஆனால் அவற்றை பரப்புகிற அமைப்புகள் தான் மதங்கள். மதம் வேறு, மதம் பின்பற்றுகிற கோட்பாடுகள் வேறு. ஆக உலகம் முழுவதும் இருக்கிற இந்த கோட்பாடுகள் மனித குலத்தை மேம்படுத்துவதற்கு மாமனிதர்களால் உருவாக்கப்பெற்ற கோட்பாடுகள். அனைத்து கோட்பாடுகளுமே மனித நேயத்தை முன்னிறுத்துகிறது. மனிதநேயம் என்றால் சகோதரத்துவம் என்பதுதான் அடிப்படையானது. மனிதநேயம் என்றால் சமத்துவம் என்பதுதான் அடிப்படையானது. சகோதரத்துவம் இல்லாத இடத்தில் மனிதநேயம் இருக்காது. மனிதநேயம் இல்லாத இடத்தில் சகோதரத்துவம் இருக்காது. மனிதநேயம் இல்லாத இடத்தில் சமத்துவம் இருக்காது. சமத்துவம் இல்லாத இடத்தில் மனிதநேயம் இருக்காது. மனிதநேயத்தை தாண்டி சிந்தித்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். வாடிய பெண்ணை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். அந்த வள்ளலார் மனிதன் வாடிய போது நான் வாடினேன் என்று சொல்லவில்லை. வாடிய மனிதரை கண்டபோது வாடினேன் என்று சொல்லவில்லை. வாடிய குழந்தைகளை கண்டபோது வாடினேன் என்று சொல்லவில்லை. வாடிய மகளிரை கண்டபோது வாடினேன் என்று சொல்லவில்லை. வாடிய பயிரை கண்டபோது வாடினேன் என்று சொல்லுகிறார். ஒரு பயிர், ஒரு தாவரம், மனித குலத்திற்கும் கீழான நிலையில் இருக்கிற ஒரு உயிர், அந்த உயிர் வாடுகிற போது என் உள்ளம் வாடுகிறது என்றார் வள்ளலார். என்றால் அந்த நிலைக்கு தன்னை தாழ்த்தி அந்த பயிரின் மனநிலைக்கு போய் தன்னுடைய உள்ளத்தை அவர் அதோடு சமப்படுத்தி பார்த்தால்தான் அது வாடுகிற போது, தண்ணீர் இல்லாமல் வாடுகிற போது, வெயிலால் அது கருகுகிற போது அது எப்படி இருக்கும் என்று அவரால் உணர முடிகிறது. அதற்கு பெயர் மனிதநேயம் அல்ல, ஆன்மநேயம் அல்லது உயிர்மநேயம் என்று பொருள். அது எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிர் வதைபடுதலுக்கு ஆளாகக்கூடாது, உயிரை வதைக்கக்கூடாது, எல்லா உயிர்களையும் மதிக்க வேண்டும். இதற்காக உருவானதுதான் இத்தகைய கோட்பாடுகள். கிறிஸ்தவமாக இருந்தாலும், இஸ்லாமாக இருந்தாலும், பௌத்தமாக இருந்தாலும், சமணமாக இருந்தாலும், உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களின் அடிப்படை கோட்பாடுகள் ஆன்ம நேயத்தையும் பேசுகிறது, மனித நேயத்தையும் கடந்து. எல்லா மதங்களிலும் சகோதரத்துவம் இருக்கிறது. பாகுபாடு என்பது கிடையாது. நோ டிஸ்கிரிமினேஷன் அட் ஆல். டிஸ்கிரிமினேஷன் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தில், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதால் தான் அதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது, அதை நாம் விமர்சிக்க வேண்டியிருக்கிறது, அதை நாம் மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. டிஸ்கிரிமினேஷன் நீங்கள் கோடிட்டுக் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை நீங்கள் ஏன் நாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை விமர்சிக்கிறோம் என்பதற்கு காரணமே எந்த மதத்திலும் இல்லாத டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷன் அதுக்கு ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ், அதில் தான் அந்த மதமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. உயர்வு தாழ்வு, 4 வர்ணங்கள் மனிதகுலம், அதிலே ஒரு குறிப்பிட்ட வர்ணம் எல்லோரையும் விட உயர்ந்த வர்ணம் பிராமண வர்ணம், சத்திரிய வைசிய சூத்திர வர்ணங்கள் என்று வர்ணாசிரம தர்மத்தை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு சட்ட நூல் தான் மனு நூல். அது வரையறுத்த நீதிதான் குலத்துக்கு ஒரு நீதி. அதற்கு நேர் எதிரான கோட்பாடு தான் சமூக நீதி. அதை சரி செய்வதற்காக, சீர் செய்வதற்காக, அதில் ஏற்பட்ட சேதங்களை ஈடு செய்வதற்காக, அதனால் பாதிக்கப்பட்டவர்களை வலிமைப்படுத்துவதற்காக உருவான ஒரு புதிய கோட்பாடு தான் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சமூக நீதி பேசப்படுகிற இடங்களில் டிஸ்கிரிமினேஷன் கூடாது என்கிற குரல் தான் ஓங்கி ஒலிக்கும். டிஸ்கிரிமினேஷன் பற்றி பேசுகிற போது
இஸ்லாத்தையும் கிறிஸ்தவத்தையும் நாம் விமர்சிக்க முடியாது. எண்ணி பாருங்கள், கால்டுவெல் போன்ற ஐரோப்பியர்கள் இங்கே வந்தபோது இங்கே சமூகம் எப்படி இருந்தது? கல்வி யாருக்கு கிடைத்தது? மனுநீதி என்ன சொல்கிறது? சூத்திரர்கள் படிக்கக்கூடாது, படிப்பதையும் காதால் கேட்கக்கூடாது, கேட்டால் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும். பெண்கள் எந்த வருணத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே சூத்திரர்கள் தான். பெண்கள் பிராமண பெண்களாக இருந்தாலும் சூத்திர பெண்மணி என்று சொல்லுகிற ஒரு நீதிதான் மனுநீதி. சத்திரிய குலத்தை சார்ந்த பெண்மணியாக இருந்தாலும் அந்த பெண் சூத்திர பெண் தான். வைசிய குலத்தை சார்ந்த பெண்மணியாக இருந்தாலும் அந்த சூத்திர வகையை சார்ந்த பெண்மணிதான். எனவே சூத்திர வர்ணம் என்கிற அந்த வகைப்பாட்டில் 50% இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களும் அடங்குகிறார்கள். 130 கோடி மக்கள் இங்கே இருக்கிறார்கள் என்றால் அதில் சரிபாதியாக 65 கோடி பெண்கள் இருக்கிறார்கள். இந்த 65 கோடி பெண்களும் சூத்திரர்கள் என்கிறது மனுநீதி. சூத்திரர்களுக்கு கல்வி இல்லை என்கிறது மனுநீதி. ஐரோப்பியர் வருகைக்கு முன்பு திண்ணை பள்ளிகள் இருந்தன, குருகுலங்கள் இருந்தன, குருகுல கல்வி இருந்தது. குறிப்பிட்ட வர்ணங்களை சார்ந்தவர்கள் மட்டும்தான் படிக்க முடியும், அதிலும் அந்த ஆண்கள் தான் படிக்க முடியும். பெண்கள் ஆண்கள் கூடுகிற இடத்தில் கூட நிற்கக்கூடாது, பெண்கள் ஆண்கள் பேசுகிற இடத்தில் பேசக்கூடாது, பெண்கள் ஆண்களிடம் தம்முடைய விருப்பத்தை கூட வெளிப்படுத்தக்கூடாது. தன்னை பற்றிய முடிவை அப்பா எடுத்தாலும் அல்லது உடன்பிறப்புகள் எடுத்தாலும் அந்த முடிவில் கருத்து கூட சொல்ல முடியாது. இதுதான் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் பர்த். அடிப்படையிலே இந்த பாகுபாடு இந்த சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டிருந்தது, அது நீடித்திருந்தது, நிலைத்திருந்தது, அது தக்க வைக்கப்பட்டிருந்தது, அது பாதுகாக்கப்பட்டிருந்தது. அந்த சோஷியல் ஆர்டர் சீர்குலையாமல் பாதுகாக்கப்பட்டது. யார் வந்தாலும் யார் போனாலும் இந்த சோஷியல் ஆர்டர் பாதிக்கப்படக்கூடாது. எத்தனை படையெடுப்புகள் நடந்தாலும், எத்தனை ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் இந்த சோஷியல் ஆர்டர் கூடாது. பிராமணர்களுக்கு தனி வாழிடம், சத்ரியா, வைசியா, சூத்ரா ஆகியோருக்கு தனி வாழிடம், அவுட்காஸ்ட் இந்த 4 வருணத்திற்கு உட்படாதவர்களுக்கு தனி வாழிடம், இவர்களுக்கு தனி சுடுகாடு, தனித்தனியான சுடுகாடு. The well designed social structure based on varnasrama dharma, based on மனுஸ்மிருதி. அப்போது கல்வி குறிப்பிட்ட சிலருக்கானது மட்டுமே, எல்லோரும் படிக்க முடியாது. அந்த கால சூழலில் கால்டுவெல் போன்ற ஐரோப்பியர்கள் இந்த மண்ணுக்கு வந்து எஜுகேஷன் ஃபார் ஆல், கல்வி அனைவருக்குமானது, கல்வி அனைவருக்குமானது, இதை சொல்லுகிற துணிச்சல், இதை நடைமுறைப்படுத்துகிற துணிச்சல் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? அவர்கள் கிறிஸ்தவத்திலிருந்து உள்வாங்கிக் கொண்ட மாந்தநேய பண்பாட்டிலிருந்து வந்தது. அதுதான் முக்கியமானது. கிறிஸ்தவம் அவர்களுக்கு போதனை செய்தது, உலகத்தில் உள்ள மனிதகுலம் அனைவரையும் சமமாக பார், சகோதரத்துவத்தோடு அவர்களை நேசி, மக்களை நேசிக்க வேண்டும், எளியவர்களை நேசிக்க வேண்டும், பலவீனமானவர்களை, வல்னரபிள் சொசைட்டி, வல்னரபிள் செக்ஷன், மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ், அப்படிப்பட்டவர்கள் அதிகார மையத்துக்கு அப்பால் விளிம்பு நிலையிலே கிடக்கிற மக்கள், கல்வி என்றால் என்ன என்ற அந்த வாசனையை அறியாத மக்கள், அவர்களை நேசிக்க வேண்டும் என்ற போதனை கிறிஸ்தவத்தில் இருந்ததால் தான் கால்டுவெல் என்கிற ஒரு மாமனிதர் தோன்ற முடிந்தது. கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே டிஸ்கிரிமினேஷன் இல்லை,
மதங்கள் நடைமுறைப்படுத்துவதில் டிஸ்கிரிமினேஷன் இருக்கலாம். அது மதங்கள் பின்பற்றக்கூடிய நடைமுறை, அதை யார் நிர்வகிக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு. தமிழ் பேரவையை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய பொறுப்பாளர்கள் இன்றைக்கு சுனில் போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் எப்படி வளர்ந்து வந்தார்கள் என்பதை பொறுத்து அவர்களின் கான்ட்ரிபியூஷன் என்பது இருக்கும். அவங்களுடைய சிந்தனையை பொறுத்து. தமிழ் பேரவை என்பது பொதுவான நோக்கங்களை கொண்டது. அந்த தமிழ் பேரவையை நடத்துவதற்கு அவ்வப்போது பொறுப்பாளர்கள் புதிதாக வருவார்கள். அதை வரக்கூடிய பொறுப்பாளர்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறதோ அப்படி பேரவை இயங்கும். எந்த அளவுக்கு அவர்களுக்கு விஷன் இருக்கிறதோ அப்படி இந்த பேரவை இயங்கும். இந்த இடத்திலே வேறு யாராவது இருந்தால் திருமாவளவனை அழைக்க வேண்டாம், ஆர்.என். ரவியை அழைத்து வரலாம் என்று கூட நினைக்கலாம். சுனிலுக்கு சமூக நீதி பார்வை இருந்ததால் அவருக்கு திருமாவளவனை அழைக்க வேண்டும் என்கிற ஒரு புரிதல் கிடைத்திருக்கிறது. இதுதான் விஷனரி என்று பொருள். யார் யாருக்கு என்னென்ன விஷன் இருக்கிறது என்பதை பொறுத்துதான் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் என்பது இருக்கும், செயற்பாடுகள் இருக்கும். ஆட்டிடியூட் என்பதே ஒரு விஷனரி பிடிச்சது. கான்டக்ட் அண்ட் கேரக்டர்ங்கிறத தாண்டி உயர்ந்தது. அது பண்பாட்டால் வளரக்கூடிய ஒரு நம்முடைய ஆட்டிடியூட் என்பது. நாம் உள்வாங்கி இருக்கிற கருத்தியல், நாம் புரிந்து கொண்டிருக்கிற